இல்லை அடிச்சுக்கிட்டதுனால தானே. ஃபோன் பண்ணாங்க சார் அவங்க அப்பா. இது மாதிரி பையனுக்கு என்ன ஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்கு, நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஜிஹெச்ல கௌதத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க சார். சரி நான் பாலை கறந்து சரி போகலான்னு சொல்லி கிளம்புறேங்க சார். அப்புறம் அங்கேருந்து பார்த்தாக்கா அந்த பௌத்தில் வந்து ஃபோன் பண்ணாங்க சார், எறும்புட்டி ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து பார்த்தா அந்த பையன் வந்து போட்ட சேலை கிடந்தான். வாத்தியார்லாம் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னங்க சார் ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தா மேலே போய் பார்த்தாக்கா கண்ணில் அப்படியே நெட்டாக்கில் நின்று போச்சுங்க சார். உடம்புலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. சரி எதுக்குடா அப்போ ஜில்லுன்னு ஆயிடுச்சு, என்னங்க சார் ஆச்சு இப்படியே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு செத்த நேரம் டாக்டர் யாருமே வரல, யாருமே வெளியில் போயிட்டாங்க, நர்ஸுங்க தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எம்மா பௌத்தத்துலேயே அங்கேயும் ஒன்றும் இல்லாத தான் வந்தாங்க, அவங்க வந்து விக்ஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் வாத்தியார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதனால நல்லா தான் இருந்தாங்க சார். ஸ்கூல் போவேலாம் ஒன்றும் இத்தனை நாளாக ஒன்றுமே வந்ததில்லை, ஃபிக்ஸுங்கிறதே வந்ததில்லை. ஆனால் பசங்க அடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் வாத்தியார் வந்து என்ன பண்ணாங்க சார், அதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம், உரிமையான நியாயம் கிடைக்கணும். காயம் வந்துங்க சார், இந்த இடத்துல தழும்பு இருக்குது, காயம் சிறச்ச மாதிரிக்கு, இந்த பல்லு கீழ்பல்லில் நெத்தம் கட்டின மாதிரி இருக்குது, கண்ணி போய் இங்கே மேதில் இருக்குது, இந்த உதட்டில் வந்து நெத்தம் மாறி போயிருக்கு. அதில் தான் கண்ணுலாங்க சார் அப்படியே நம்ம இந்த துருப்பிடிச்சா எப்படி இருக்குங்க சார், அந்த மாதிரி கலரில் வந்து கண்ணு நிறம் மாறிங்க சார், கோடு எப்படி கருப்பு மொழியில் வெள்ளை மொழியில் வந்து கோடு போட்டுருக்குங்க சார். அதில் தான் பண்ணியிருக்காங்க சார் எங்கள் பையனை. எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும். வேற பசங்க கிட்ட கேட்டீங்களா? அந்த பசங்க வந்து ஒத்துக்கிட்டானுங்களாமா, எறும்புட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராயிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.